வணக்கம் நண்பர்களே. புதுசா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க என்டர் ஆகுறீங்களா? பயப்படவே வேண்டாங்க. கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய, கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. உதாரணமாக பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் பேங்க், யூகோ யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ரயில்வே ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்சிடிசி, ரயில்டெல், ரைட்ஸ், இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருக்கு. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல இதுக்கு போறாமே ஓனர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அவங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல ஏறும், கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல இறங்கும். வருஷம் டிவிடெண்ட் இருக்கு. பாதுகாப்பானது, பத்திரமானதுங்க. தாராளமா நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது.